பிடிப்பு சொல்லுவாங்க, மசில் கிராம்ப்ஸ் சொல்றது. இந்த மாதிரி அந்த வாதத்தை சமநிலையில வைக்கிறதுக்கான வழிமுறை நெறைய இருக்கு. வழிபாட்டு முறைகளும் இருக்கு. நம்ம வந்து இதுக்கு ஸ்பெஷலா இன்னொரு பதிவுல கூட பார்த்தோம். வாத சாந்தி கஷாயம். இந்த கஷாயம் அந்த வாத நோய்களை கம்ப்ளீட்டா முழுவதுமா ஒரு 3 நாள் அந்த மெடிசன் எடுக்கும்போதே அந்த வலி நமக்கு நல்லா குறைஞ்சிரும் மேம். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு தைல வகைகளும் நம்ம நிறைய கொடுத்துட்டு வரோம். வாத நாராயண தைலம் கொடுக்குறோம், வாத சாந்தி தைலம் கொடுக்குறோம். இது எல்லாமே அந்த தசைகள்லையும் மூட்டுக்கள்லையும் அந்த வாதத்தை குறைக்கும், வலியை குறைக்கும். இப்போ மூட்டுலலாம் நீ ஜாயிண்ட்ல பார்த்தோம்னா வலியோட வீங்கி இருக்கும், நல்ல வீக்கம், வாத நீர் சேர்ந்து இருக்கும். ஆமா. ஸோ இதுக்கு வந்து தாங்கவே முடியலைங்க. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்கலாம் வேதனையா சொல்லுவாங்க, இருக்க எனக்கு ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டே போகுதுங்க, என்ன பண்றது? ஸோ நம்ம மெடிசன் எடுக்க தான் அவங்களுக்கு அப்படியே அந்த ஆர்ஏஎஃப் ஃபேக்டர் பிளட்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஆர்ஏஎஃப் ஃபேக்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்போ வலியும் நமக்கு நல்லா குறையும்.